எவ்ரிவன். இன்னைக்கு லாமா ஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீலிங் டெக்னிக்கை பற்றி பார்க்கலாம். இந்த டெக்னிக் வந்து திபெத்தில் அது கிரியேட் ஆகியிருக்குது. இந்த இந்த டெக்னிக் வந்து புத்தர் பயன்படுத்தி அவரோட கூடவே இருந்து அவரோட உபதேசங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 சீடர்களுக்கு மட்டும் இந்த டெக்னிக்கை கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த டெக்னிக்கை வந்து இந்த லாமாக்கள் வந்து ஆயிரக்கணக்கான டெக்னிக் அந்த காலத்திலேயே கற்று வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த லாமா ஃபெரா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் ரொம்ப சீக்கிரத்திலேயே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக்காகவும் இருந்திருக்குது. அப்போ இருந்த அந்த மக்களுக்கு வந்து என்ன விதமான உடல் நலம் இல்லை மனநலம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இந்த லாமாக்கள் வந்து அவங்களோட ஆரா அண்ட் சக்ராவை கிளென்ஸ் பண்ணுறது மூலமாகவே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துலேருந்துலாம் அவங்கள மீட் எடுத்திருக்காங்க. நிறைய க்ரானிக் டிசீஸ் அதெல்லாம் கூட அவங்க க்யூர் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு வந்து இந்த டெக்னிக் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளேயே தான் இருந்துருந்துச்சு. வழி வழியாக அந்த லாமாக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வெளி உலகத்துக்கு வரவே இல்லை. ஜஸ்ட் க்யூரிங் ஹீலிங் மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த டெக்னிக் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் மக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து எந்த விதமான உடல் நலம் இல்லை மனநல பிரச்சனை இருந்தாலுமே சரி, அதெல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் பார்க்குற எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரி, அதில் 80 to 90% வந்து அவங்க மனதை அடிப்படையாக வச்சு தான் அமையுது. மனம் சரியில்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அது வந்து உடலில் வியாதியாக பரிணமிக்குது. அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளமாக அது க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மனநலத்தை எதை வச்சு டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளோட ஆறாவும் இந்த சக்ராவும் வச்சு தான் இந்த மனநலத்தோட ஹெல்த் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஆறாவும் அண்ட் சக்ராவையும் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறதன் மூலமாகவும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது மூலமாகவும் நம்மளோட மனநலத்தை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அப்படி செய்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்தவித பிரச்சனையுமே ரொம்ப எளிதில் விலக ஆரம்பிச்சிரும். நம்மளோட எஃபர்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே சரி, இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த ஆறா வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு இந்த சக்ராவை வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற வேலையை இந்த லாமா ஃபெரா அப்படின்ற டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக செய்யும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் நம்ம சரி பண்ணிக்கிறதன் மூலமாக ஒரு க்ரானிக்கான டிசீஸ், ப்ரொலாங்டாக இருக்கக்கூடிய டிசீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து கர்மவினை சார்ந்த டிசீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப எளிதில் நம்ம வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். நாட் ஓன்லி இந்த ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து லைஃப்லேயே வேறு ஏதாவது ஃபினான்ஸ் சார்ந்து இல்லை ஃபேமிலி ஓரியன்டாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், குழந்தைங்களோட பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இந்த லாமா ஃபெரா டெக்னிக் மூலமாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் வாஸ்து குறைகள் எது இருந்தாலும் சரி, இல்லை பிளாக் மேஜிக் மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களாலும் சரி, இதன் மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்க முடியும். உங்களோட டிஎன்ஏ லெவல்லையே இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட கர்மா கிளன்சிங், கர்மா கிளியரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான டூல் இது. இந்த ஹீலிங் எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்குமே நீங்கள் வந்து தீர்வு எடுத்துக்க முடியும். ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை இல்லை பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களில் உங்களோட ஃபினான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சரி, இந்த ஹீலிங் எனர்ஜி மூலமாக நீங்கள் அதெல்லாம் அட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு லைஃபுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தரக்கூடிய, அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் முறியடித்து உங்களுக்கு சக்ஸஸையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு டெக்னிக்காக இந்த விஷயங்கள் அமையும். இந்த எனர்ஜி ஹீலிங்கை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த ஹீலிங் எனர்ஜி மூலமாக நீங்கள் தீர்வுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.